சினிமா பார்க்கிற தப்பா? பதில் ஒரே பதில் தான். அந்த சினிமா உனக்குள்ள பரிசுத்தத்தை தூண்டுமா? நீ இங்கிலீஷ் பாட்டுனா கேளு, கொரியன் பாட்டுனா கேளு, நீ தமிழ் பாட்டுனா கேளு, என்ன பாட்டுனா கேளு. அதை கேட்டு முடிச்ச உடனே இருதயம் ரொம்ப சுத்தமாயிடுச்சு பாஸ்டர், என் மனசு ரொம்ப சுத்தமாயிடுச்சு, என் பார்வெல்லாம் சுத்தமாயிடுச்சு, என் இச்சையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வந்துருச்சு, என் பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வந்துருச்சு, என் துர்குணத்திலேருந்து விடுதலை வந்து உன்னால் சொல்ல முடியுமா? தேவையானது தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. ஏன்னா எங்க நீங்க என்ன வேணா பாட்டு பாடலாம், என்ன வேணா காட்சி பார்க்கலாம், இன்னைக்கு எல்லாமே வெளியரங்கமாக ரொம்ப இலவசமாக எல்லார் கையிலையும் கிடைக்குது. இப்போ நீ என்ன வேணா பார்த்துட்டு இருப்பா, ஆனா உனக்குள்ள ஒரு ஆசை தூண்டப்படுது. மறந்துடாதப்பா, மறந்துடாத. வேதம் சொல்லுது, அப்பா அம்மாக்கு நீ மறைஞ்சு போயிடலாம், ஒரு நாள் நம்ம எல்லாம் தேவ சமூகத்துல போய் நிக்கணும். இயேசு சீக்கிரம் வர போறார். அவருடைய வருகையில காணப்படுறவங்க யாருன்னு கேட்டா பரிசுத்தம் உள்ளவர்கள் தான். அந்த பரிசுத்தத்தை தூண்டுகிறது உலகம் கொடுக்கிற எந்த இச்சையோ அன்போ அல்லங்க. பரிசுத்தத்தை தூண்டுகிறவர், பரிசுத்தத்திற்கு காரணமானவர், பரிசுத்தத்தை எழும்ப பண்ணுகிற ஒன்றே ஒன்று, தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே உண்டாக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிற தேவ அன்பு.